अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्याद्गुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तर्दराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शिरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण वरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तके। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातं तपोनिधि। நாரத பகவான் அம்பரீஷ மகாராஜாவுக்கு காஞ்சியினுடைய வைபவத்தை சொல்லி கொண்டு வருகிற பிரகரணத்தில் நாம் நேற்றைக்கு அனுபவிக்க ஆரம்பித்தது இந்த ஊரில் அமைந்திருக்கக்கூடிய பல தீர்த்தங்களுக்குள்ளே ஒன்றான கருட தீர்த்தத்தினுடைய வைபவம். அந்த கருட தீர்த்தம் எப்படி ஏற்பட்டது அப்படின்றத சொல்ல முற்பட்டார் நாரத பகவான். அந்த இடத்துல ஒரு கதையை சொல்கிறார். சுயாஜன் யாஜகன்னு ரெண்டு பேர் அண்ணன் தம்பிகள். அவள் ரெண்டு பேரும் நல்ல வேத விற்பன்னர்கள். ஒரு கால் புரஞ்சயன் அப்படின்ற ராஜாவினுடைய அஸ்வமேதத்துக்கு போய் அவள் ரெண்டு பேரும் ரித்திக்கு கலா உட்காண்டிருக்கிற காலத்தில் அண்ணனானவன் சுயாஜன் பிரம்மாவாக இருந்துட்டார். தம்பியானவர் யாஜகன் அவர் அத்வர்யுவாக இருந்துட்டார். அப்போ பிரம்மாவாக இருந்தபடியால் கம்மி தனம், அத்வர்யுவாக இருந்தபடியால் அதிகம் தனம். இந்த மாதிரி மாறி பெற்றபடியாலே அந்த யாகத்தை முடித்து காட்டு வழியாக போயிட்டுருக்கிற காலத்தில் அந்த அண்ணன் கேட்குறான், நான் அண்ணனாக இருந்து உன்னை விட நான் அதிகமாக சம்பாதிக்கணுமோ இல்லையோ? தம்பி அண்ணனை விட அதிகமாக சம்பாதிக்கிறது எங்கே நான் வழக்கம் உண்டா? ஆனபடியாலே உன்னுடைய தனத்தை எனக்கு கொடு, என்னுடைய தனத்தை உனக்கு கொடுக்குறேன். உங்ககிட்ட இருக்கிறத நிறையா இருக்கிறது எனக்கு கொடு, என்கிட்ட இருக்கிற அல்பத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே தம்பி ஒத்துக்காமல், அது எப்படி முடியும்? உன்னுடைய காரியத்துக்கு பிரம்மாவாக இருந்து உன்னுடைய காரியத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாக நீ சம்பாதிச்சிருக்கேன், அத்வரிவாக இருந்து நிறையா காரியம் பண்ணி நான் அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன், இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்ல ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏறிட ரெண்டு பேரும் கையில் ஜலத்தை எடுத்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சபிச்சுண்டு ரெண்டு பேரும் மாண்டு போயிட்டான். அப்படி போகிற காலத்தில் அவர்களுக்கு ரெண்டு பேரும் வேதத்தை அறிந்தவர்கள், பிராமணர்கள், அதுக்கு மேலே அண்ணன் தம்பிகள் அப்படின்னு இந்த மூணு விஷயங்கள் இருக்கிறது. இந்த மூணு இடங்கள், அதாவது மூணு விஷயங்களுக்கு சேர்ந்திருக்கிற இவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுண்டு கொன்னுட்டா அப்படின்றபடியால் பிரம்மஹத்யா தோஷம், அண்ணன் தம்பிகளை கொன்ன தோஷம், ப்ரூணஹத்யா தோஷம்னு மூணு தோஷங்கள் சேர்ந்துருத்து, மூணு பாவங்கள் வர வந்து சேர்ந்துருத்து. அந்த பாவங்களுக்கு சேர ஒருத்தன் ஆமையாக பிறந்தான், ஒருத்தன் யானையாக பிறந்தான், தாழ்ந்த யோனிகளில் பிறந்துட்டான். அந்த இடத்துலையும் பூர்வ ஜன்ம ஸ்மரணம் இல்லாமல், ஆனால் அந்த பகைமை மாறாமல் எதிர்ச்சையாக அவள் காட்டில் இருந்துட்டு காலத்தில் அந்த யானை குளத்தில் தீர்த்தம் சாப்பிடணும்னு வந்து அந்த யானை அந்த ஆமையை மிதிக்க, அந்த ஆமை யானை காலை கடிக்க, அங்கே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பித்தா அது பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அப்படி போச்சு. அப்படி சண்டை போண்டே இருக்கிறச்சே ஒரு நாள் எதிர்ச்சையாக கருடாழ்வான் அப்படி மேலே பறந்து போகிறவர் இது ரெண்டை பார்த்தார். மேலே பசி, அதாவது ரொம்ப பசி பாதை, கருடாழ்வாருக்கு பெருத்த பசி. அதுபடியால் இது ரெண்டத்தை சாப்பிட்டுடலாம் அப்படின்னு முற்பட்டவர் ஒன்றத்தை தன்னுடைய வாய் அழகில் ஒன்றை தன்னுடைய காலில் கவிண்டு அப்படி கிளம்பி போயிட்டார். போகிற காலத்தில் ஒரு ஆலமரம் அந்த இடத்துல அங்கே உட்கார்ந்து அதை சாப்பிட்ணுன்னு போகிறச்சே இவருடைய கனத்துக்கு அந்த மரத்தினுடைய கிளை முறிஞ்சு விழ, அது விழுந்துட்டே இருக்கிறச்சே பார்த்தால் அங்கே வாலகில்யர்கள்ன்ற ரிஷிகளெல்லாம் அந்த மரத்து கிளையில இருந்து தபஸ் பண்ணுறா அப்படின்றத பார்த்துட்டு, ஓ இந்த ரிஷிகளுக்கு இதான அபச்சாரம் ஆகிட போகிறது அப்படின்னு அந்த ஆமையும் யானையும் தன்னுடைய காலில் பிடிச்சுண்டு அந்த கிளையை தன்னுடைய அழகில்
பிடிச்சுண்டு அவர் அப்படியே பறந்து போகிறார். அப்படி போகிறச்சே ஒரு சமுத்திர தீரத்தில் அந்த கிளையை போட்டு அவன் வாழக்கில்யர்கள் எல்லாம் க்ஷேமமாக அதாவது அவர்களுக்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டாக்கி அதுக்கப்புறம் இவர்களை சாப்பிடணும் அப்படின்னு பார்க்குறச்சே இவன் நழுவி விழுந்துட்டான். இந்த மாதிரி பறந்து போகிற இடத்துல நழுவி விழுந்துட்டா 2 பேரும். சரி, நழுவி விழுந்திருக்கா, இங்கே விழுந்த இடத்துல சாப்பிடுவோம் அப்படின்னா எதிர்ச்சை அதை விழுந்த இடம் சத்யவிரத க்ஷேத்திரம் காஞ்சிபுரத்தில் விழுந்திருக்கா. அப்படி சாப்பிட முற்பட்டார் கருடாழ்வான். அவன் 2 பேரையும் சாப்பிட ஆரம்பிக்கிறச்சே கிட்டத்தட்ட பாதி பிராணம் போயிருக்கு. பாதி உடம்ப சாப்பிட்டாச்சு, பாதி பிராணம் போயிருக்குன்றச்சே அப்போ தீனமான குரல்ல அவள் சொல்கிற அவளுக்கு முன் ஜென்மத்துடைய ஞாபகம் வந்துடுத்து. இந்த காஞ்சி க்ஷேத்திரவாசம், இந்த கருடாழ்வாருடைய திருவடி சம்பந்தம், இதெல்லாவத்தாலையும் அவர்களுக்கு பூர்வ ஜென்மம் ஸ்மரணம் வந்துடுத்து. உடனே சொல்கிறாப்பா, நம்ம 2 பேரும் பிராமணர்கள், நீ இப்படி சாப்பிடாத, உனக்கு தோஷம் வரும் அப்படின்னு. உடனே கருடாழ்வானுக்கு ஒரு பயம் வந்துடுத்து. இந்த பிராமணர்களை நான் இப்படி சாப்பிட்றேனே, நீங்கள் எதனால இந்த யோனியை இந்த யாமையா அது யானையா ஆமையா பிறந்திருக்கீங்கோ, நான் எதனால இந்த தோஷத்துக்கு ஆட்பட்டேன் அப்படின்னா அதுக்கு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுதான் நேத்திக்கு நடந்த விஷயம். இது மேலே சொல்கிறார். இந்த மாதிரி அந்த வைனதேயர் கருடாழ்வான் கேட்குறா, அவன் 2 பேரை எதனால இந்த தாழ்ந்த யோனிகளை பிறந்தீங்கோ. சரி, பிறந்தாச்சு, இப்போ திடீர்னு பூர்வ ஜென்ம ஸ்மரணம் வந்துருந்தீங்களே, அது எந்த புண்ணியத்தால எந்த சுக்கிரத்தால அந்த பூர்வ ஜென்ம ஸ்மரணம் வந்தது அப்படின்னு கேட்ட உடனே அவள் சொல்கிறா, இதி பிருஷ்டௌ தௌ ராஜன்னே கருடேன மகாத்மனா பக்ஷிதார்த்தனூத்தேன மந்தாசு மந்தமூச்சுத்து. பாதி உடம்பு சாப்பிட்டாச்சு, இன்னும் பாதி உடம்பு தான் இருக்குது, பிராணன் அரைக்குறையாக போயிருக்கு. அந்த மாதிரி இருக்கிற நிலையில் ரொம்ப தீனமான குரல்ல 2 பேரும் சொன்னாளா, சுயாஜோ யாஜகச்சேதி விக்யாத்தோ தபசான்விதோ புரஞ்சயஸ்ய ராஜர்ஷே யக்ஞே லப்த்வா தனம் மஹத் விவதந்தோ தனப்ரேப்சு மார்கேகானன சம்ப்ரதே பரஸ்பரம் விஹிம்சந்தோ பிராபிதா வீத்ரிஷீங்கதிம். அந்த கதையை சுருக்கமாக சொல்லிட்டா. நாங்கள் தான் சுயாஜன் யாஜகன் 2 அண்ணன் தம்பிகள். எங்களுக்குள்ள இந்த பணங்காசு தகராறு வந்துடுத்து. ஆனபடியால் ஒருத்தர் அடிச்சுண்டு 2 பேரும் பிராணனை விட்டுட்டோம். ஆனபடியால் தான் ஒருத்தர் கொன்னபடியால் இந்த யோனி உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஆவையோர் துஷ்கிருத்தம் சர்வம் ஏததுக்தம் தவாண்டஜா, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத பூர்த்தியாக சொல்லியாச்சு. இதுக்கு மேலே எதனாலே இந்த பூர்வ ஜன்ம ஸ்மரணம் வந்தது, எந்த புண்ணியத்தாலே வந்ததுன்னு கேட்டே, அதை சொல்கிற கேள். தவ சந்தர்சனாத் புண்ணியாத்து பூர்வஸ்மிருதி அபூச்சனவ். உன்னுடைய சந்தர்சனம், உன்னை பார்த்த மாத்திரத்தில் நீ காலில் பிடிச்சேலையோ, உன் திருவடியால் பிடிச்சேலையோ, அந்த மாத்திரத்தில் நமக்கு அந்த பூர்வ ஜென்ம ஸ்மரணம் வந்துடுத்து. ஆனபடியாலே இதை சொன்னோம் அப்படின்ற திராத்துமர்ஹசின் ஆவத்திய துக்காது அஸ்மாத்து குயோனிஜாத்து. நாங்கள் இப்போ பட்டுருக்கிற இந்த துன்பத்தை தேவரீர் தான் நீக்கி வைக்கணும் அப்படின்னு அவன் அந்த வைணத்தையாழ்வாருடைய அதாவது கருடாழ்வாருடைய திருவடியில் விழுந்தா. தயோஸ்தத் வச்சனம் சுத்வா கருடஸ்து கிருபான்விதா உத்தர்த்து காமஸ்தரசா சஸ்மார பிதரம் ததா. வைணத்தையருக்கு உடனே ஒரு கருணை உண்டாச்சு. இந்த மாதிரி விழுந்து கஷ்டப்படுறாளே இவா 2 பேரும், இவாளை எப்படியானும் உத்தரிப்பிக்கணும் அப்படின்ன உடனே அவர் தன்னுடைய தகப்பனாரை தியானம் பண்ணினாராம். அவருடைய தகப்பனார் யாருன்னா கஷ்யப பிரஜாபதி. அந்த கஷ்யப பிரஜாபதியை தான் தியானம் பண்ணினார். தேவதி தான் இங்கே வரணும்னு அதை காட்டுறது. உத்தர்த்து காமஸ்தரசா சஸ்மார பிதரம் ததா ஸ்மிருதமாத்திரஸ்து புத்திரேண காஷ்யபஸ் தபசாநிதி தத்ர ஆஜகாம யத்ரைத்தே கஜகச்சப பக்ஷிணா. ஸ்மிருதமான மாத்திரத்தில், அதாவது நினைச்ச மாத்திரத்தில் கஷ்யபர் அங்கே வந்துட்டார். இந்த அதாவது யானை, ஆமை, இந்த பக்ஷிராஜனான இந்த கருடாழ்வா இவ இருக்கிற இடத்துக்கு சட்டுன்னு அவள் வந்து சேர்ந்துட்டார். கஷ்யப ரிஷி, கஷ்யப பிரஜாபதி அதை காட்டுறது. தத்ராஜகாம யத்ரைத்தே கஜகச்சப பக்ஷிணா கருடா பிதரம் திருஷ்டுவா பிரணிபத்திய கிருதாஞ்சலி. உடனே தன்னுடைய தகப்பனாரான கஷ்யப பிரஜாபதியை பார்த்து கருடாழ்வான் விழுந்து சேவிச்சு கேட்குறார். தயோச்சரித ஆச்சஷ்டே காஷ்யபாய குஜன்மனோஹோ அஜ்ஞானாது பக்ஷிதாவேதோ சுதித்தேன மயாதுனா பாபம் யபோஹய க்ஷிப்ரம் விப்ரமாம்சாசினோ மம. உடனே கேட்குறார், தன்னுடைய தகப்பனாருடைய காலில் விழுந்து, இந்த 2 பேர் இருக்காளே அண்ணன் தம்பிகள், இந்த மாதிரி ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டா, அவள் போகிறது இல்லாமல் என்னையும் இந்த பாத்தகத்தில் விழ வச்சுட்டான். அதாவது இவாளை சாப்பிட்டேன், இது ஏதோ பிராணி அப்படின்னு நான் சாப்பிட ஆரம்பித்தா இவா 2 பேரும் பிராமணாலாக இருக்கா, அந்த தோஷம் எனக்கு வந்து சேர்ந்துடுத்தேன், நான் என்ன பண்ணுறது, இந்த பாப்பத்தினும் என்ன நீக்கணும் அப்படின்னு அவர் அந்த தாப்பனாரை கேட்ட உடனே ஏதௌச்ச பதிதௌ பாப்பாது கஜகச்சப ரூபிணோ பிரம்மக்னோ துக்கிதோ விப்ரோ மாம் அத்திய சரணங்கத்தோ. இவா 2 பேரும் ஒருத்தரை அடிச்சுண்டு போயிருக்கா.
அது இல்லை விஷயம். என்னுடைய திருவடியை பிடிச்சி என்னுடைய காலை பிடிச்சி இவள் சரணாகதி பண்ணியிருக்கா. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானே பாத்தகத்தில் விழுந்திருக்கேனே, இவாளை எப்படி அந்த பாபத்தினை ரட்சிக்கிறதுன்னு தெரியலையே. திராத்துமர்ஹசி விப்ரேந்திர மயாத சம்ஸ்மிருதோ பவான். இந்த பாவத்தை அவ 2 பேருடைய பாவத்தையும் நீக்கணும், என்னுடைய பாவத்தையும் நீக்கணும். ஆக மொத்தத்தில் நம்ம எல்லாருடைய பாவத்தையும் நீக்கிறதுக்கு தேவரீர் தான் வழி சொல்லணும்னு தன்னுடைய தகப்பனாக கேட்டால் சொல்கிறார். அதனாலேயே உண்மை தியானம் பண்ணி கூப்பிட்டு வரவழைச்சோம் அப்படின்னு சொன்ன உடனே பூர்வஸ்மிருதி அபூத்கேன புண்ணியன பிதரேதயோ இதி தஸ்ய வசஸ்ருத்வா வைனதேயஸ்ய காஷ்யபः உவாச்ச புத்திர ஜானேஹம் ஏதோ விப்ரோ தபஸ்வினம். இந்த மாதிரி அந்த பிள்ளை கேட்குறா, வைனதேயர் கேட்குறா, இவா 2 பேரும் ஏதோ நான் பிடிச்சுட்டேன்ற மாத்திரத்தில் இவருக்கு ஸ்மரணம் வந்துடுத்துன்றாலே, நிஜமாவே சொல்லும் தாப்பனாரே, இவாளுக்கு எதனாலே இந்த பூர்வஜன்ம ஸ்மரணம் வந்தது, எந்த புண்ணியம் இவாளுக்கு இந்த ஜன்மத்தினுடைய ஸ்மரணம் கொடுத்தது அப்படின்னு கேட்ட உடனே அந்த தகப்பனார் கஷ்யபர் சொல்கிறார், உவாச்ச புத்திர ஜானேகம் ஏதோ விப்ரோ தபஸ்வினம். பிள்ளாய் இந்த 2 தபஸ்விகளை நான் நன்னா தெரிஞ்சு வச்சுருக்கேன். இவா தான் சுயாஜன் யாஜகன் அப்படின்னு 2 பேர். தனலோபாத் விஹிம்சந்தௌ அபூதாம் கஜகச்சபோ. ஒருத்தர் இந்த தன லோபத்தால் எனக்கு தான் அதிகமான பணம் காசு வேணும் அப்படின்ற ஒரு லோபத்தால் ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டான். அந்த மாத்திரத்திலேயே ஆனையா ஒருத்தன் யாமையா ஒருத்தன் பிறந்திருக்கா. சுவாபராதாது அயம் பிராப்தோ ப்ரூணக்னாவிதி புத்திரக. தங்களுடைய பாவம் அதுதான் ப்ரூணஹத்யா தோஷத்தில் கொண்டு போய் முடிச்சுடுத்து. அந்த பாப்பத்தினாலே இவன் இந்த யோனியில் பிறந்திருக்கிறா. நைவாத்தியம் அன்னம் மத்தஸ்ய பிரம்மக்னஸ்ய சுராபிணः சுவர்ணஸ்தேயினश्चापि குருதல்பகதஸ்ய ச யதி புங்க்தே அன்னம் ஏதேஷாம் போக்தா சமலமஷ்ணுதே. இவா 2 பேருடைய தோஷம் இப்படி இருக்கே, உன்னுடைய தோஷம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார் தகப்பனார். பிள்ளையை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய தோஷம் என்ன தெரியுமா? நைவாத்தியம் அன்னம் மத்தஸ்ய பிரம்மக்னஸ்ய சுராபிணः. ஒரு மதம் பிடிச்சவனுடைய அன்னத்தை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா அது தோஷம், ஒரு பாவத்தில் போய் சேரும். மதம் பிடிச்சவனுடைய அன்னத்தை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பிரம்மக்னஸ்யா பிரம்மஹத்யா பண்ணியிருக்கிறவனை, ஒரு பிராமணனை கொன்னிருக்கிறவனுடைய அன்னத்தை சாப்பிடக்கூடாது. சுராபிணஹா கள் குடிக்கிறவனுடைய அன்னத்தை நாம் சாப்பிடக்கூடாது. சுவர்ணஸ்தேயினஹா இந்த பொண்ணு முதலான இந்த செல்வங்கள் எல்லாம் இருக்கிறதுலையோ அதை திருடுறவனுடைய அன்னத்தை நாம் சாப்பிடக்கூடாது. குருதல்பகதஸ்யச்ச அதாவது ஆச்சாரியருடைய படுக்கையில் படுத்துக்கிறவன் இருக்கானே அவனுடைய அன்னத்தை நாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பல விதிகளை விதிச்சிருக்கு சாஸ்திரம். அதில் இந்த மதம் அப்படின்னு பிடிச்சிருக்க இவ 2 பேர் நீ சாப்பிட்டே இல்லையோ, அவளுடைய அன்னத்தையே நீ சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. நீ பார்த்தா அவளையே சாப்பிட்ருக்க, அதுதான் உனக்கு பிடிச்சிருக்கிற தோஷம் அப்படின்னு காட்டுறார். யதி புங்க்தே அன்னமேதேஷாம் போக்தா சமலமஷ்ணுதே. ஒருத்தன் அந்த மாதிரி சாப்பிட்டானே ஆனால் அவன் சமலம் அதாவது அழுக்கு ஒரு சாணியை சாப்பிட்டதா ஆகும். தஸ்மாத் துவம் ஏதையோர் மாம்சம் ஜக்த்வா சமலமாததா ஏதையோரபி தேவத்ஸ சுதிதஸ்ய அன்னதானதா. ஆனபடியாலே நீ எப்போ இந்த மதம் பிடிச்சவர்களுடைய அன்னத்தை நீ சாப்பிட்டியோ, அதாவது மதம் பிடிச்சவர்களையே நீ சாப்பிட்டியோ, அப்போ உனக்கு அந்த அழுக்கு உண்டாடுத்து, அந்த தோஷம் உண்டாடுத்து. ஆனால் ஆச்சரியம் தெரியுமா, உனக்கு அவர்களை சாப்பிட்டபடியால உனக்கு தோஷம் உண்டாச்சு, ஆனால் அவர்களுக்கு தாங்களே உனக்கு உணவானபடியாலே புண்ணியம் உண்டாச்சுன்னு கேட்குறான். ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான். அதாவது ஏதையோரபி தேவத்ஸ க்ஷுதிதஸ்ய அன்னதானதா க்ஷேத்ரேஸ்மின் பாவனே புண்ணியே பூர்வஸ்மிருதி அபூத் கிலா. இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தில் தாங்களே அன்னமாக இருந்து உனக்கு தன்னுடைய உடம்பையே கொடுத்திருக்காள் இல்லையோ சாப்பிட்றதுக்கு, ஆனபடியால் அவர்களுக்கு புண்ணியம் வந்துடுத்து. அந்த புண்ணியத்தால் பூர்வ ஜென்ம ஸ்மரணமும் வந்துடுத்து. அப்போது அவளை சாப்பிடப்படியாலேயே உனக்கு பாவம் அவர்களுக்கு புண்ணியம் அப்படின்னு 2 காட்டுட்டார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பூர்வஸ்மிருதி அபூத் கிலா இதம் சத்யவிரதம் நாம க்ஷேத்திரம் பாப பிரணாசனம் அத்திரத்வாம் பல்வலம் கிருத்வா ஸ்நாபயாம் யகநாசனம். அப்புறம் சொல்கிறார், கவலைப்படாத பிள்ளை, இந்த ஊருக்கு சத்யவிரதம் அப்படின்னு பேர், இந்த க்ஷேத்திரத்துக்கு சத்யவிரதம் பேர். நாம் எதை நல்லதை நினச்சி இங்கே ஒரு காரியம் பண்ணுறோமோ அது ஒரு 1000 மடங்கா, 1,00,000 மடங்கா, 1,00,00,000 மடங்கா பலத்தை கொடுக்கக்கூடியது. ஆனபடியாலே நீ யோசனை பண்ணாதே, இங்கே ஒரு பெரிய குளத்தை நிர்மாணம் பண்ணுவோம், அந்த குளத்தில் நீ நல்லா நீராடி எம்பெருமானை வழிபடு, அந்த மாத்திரத்திலே உனக்கு பாவங்கள் போகும் அப்படின்னு அதை காட்டுறார் இந்த கஷ்யபர். அதை சொல்கிறாருங்க. இதம் சத்யவிரதம் நாம க்ஷேத்திரம் பாப பிரணாசனம் அத்திரத்வாம் பல்வலம் கிருத்வா ஸ்நாபயாம் யகநாசனம் இத்யுக்த்வா பல்வலம் காத்வா காஷ்யபः புத்திரம் அண்டஜம்
ஸ்நாபயாமாச விதிவத் மந்திரைஸ்தத்ர அகமர்ஷணைஹி. அகமர்ஷனாதி சூக்தங்கள் என்ன, அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த தன்னுடைய பிள்ளையான கருடாழ்வான ஒரு குளத்தை நிர்மாணம் பண்ணி அந்த தீர்த்தமாட வச்சு அந்த இடத்துல இந்த அகமர்ஷனாதி சூக்தங்கள் எல்லாம் சொல்லி இவனுக்கு இந்த பாவங்கள்லாம் போகட்டும். அகமர்ஷன சூக்தம் ஒன்று உண்டு. அந்த அகமர்ஷனத்தில் சாமான்யமாக தீர்த்தமாடுறச்சு இதை சொல்கிறது உண்டு, இந்த அகமர்ஷன சூக்தத்தை. அது என்ன சொல்கிறதுன்னா, அகமர்ஷனம் பேரை சொல்கிறபடிக்கு பாவங்களை போக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு பேர். அதில் பிரார்த்தனையே எப்படி இருக்கும்னா, இந்த தீர்த்தத்தில் வருணன் சந்நிதி பண்ணட்டும், எம்பெருமான் சந்நிதி பண்ணட்டும், புண்ணிய நதிகளெல்லாம் சந்நிதி பண்ணட்டும், இந்த தீர்த்தமானது நான் குளிக்கிறச்சேவே என்னுடைய பாவங்களை போக்கட்டும் பிரார்த்திக்கக்கூடிய வேத மந்திரங்கள். அந்த சூக்திகளெல்லாம் சொன்ன உடனே அந்த அந்த கருடாழ்வானுக்கு உண்டான பாவங்கள் போயிடுது. சோபி ஸ்நாத்வா முக்த பாப்போ பபூவ கருடோயதா அத்தஸ்தத் காருடம் தீர்த்தம் அபூத் பாப பிரணாசனம். எப்போ இந்த கருடாழ்வானே தீர்த்தமாடி அந்த தீர்த்தத்தில் தான் ஸ்நானம் பண்ணி பெருமாளை வழிபட்டபடியாலே பாவங்கள் போச்சோ, அப்போ அந்த தீர்த்தத்துக்கே காருட தீர்த்தம் அப்படின்னு பேர் அடுத்து கருடாழ்வானுடைய பேரோட விளங்குறது அந்த தீர்த்தம் அப்படின்னு காட்டுறார். ததஸ்தௌ கருடோ வீக்ஷ கிருபையா கஜகச்சபோ உத்தர்த்து காமோ தர்மாத்மா பிதரம் வாக்கியம் அப்ரவீத். இவன் தான் அந்த பாவத்தினோ விடுபட்டாரோ இல்லையோ வைனதேயன், உடனே இந்த ரெண்டு பார்த்தார், ஆமை யானை இதை ரெண்டு பார்த்தார். ஐயோ பாவம், இது ரெண்டு கஷ்டப்படுறது, இதுகளையும் நான் விடுவிக்கணும் அப்படின்னு தான் திருவுள்ளத்தில் கொண்டவர். ஏதாவப்பி சுதுக்கார்த்தோ மாமேவ சரணங்கதோ அனையோ துர்பலோ அநாதோ துர்பலோ பிரம்மன்னு மத்துண்ட நகவீக்ஷதோ. ஹே பிரம்மன் தகப்பனாரே கஷ்யபரே, இது ரெண்டு இருக்கே, ஆமை ஒரு பக்கத்தில் யானை ஒரு பக்கத்தில், என்னுடைய நகங்களால் வீக்ஷத்தம் அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய உடம்பெல்லாம் நல்லா கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கழுகு இருக்கிறதுக்கு அதனுடைய பிடிப்பு ரொம்ப பலமாக இருக்குமோ இல்லையோ, அந்த நகத்திலேயே பிடிச்ச மாத்திரத்துலேயே அந்த உடம்பெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது இது ரெண்டும். அநாதோ, இது வேற புகழ் இல்லாமல் என்னுடைய திருவடியை பிடிச்சிருக்கு, பெரிய துக்கத்தோட கூடியிருக்கிறது, என்னையே சரணமாக பத்திருக்கிறது, பலம் இல்லாமல் இருக்கிறது. ஆனபடியாலே திராத்துமர்ஹசி தர்மஜ கிருபையா கஜகச்சபோ, இந்த ஆமையும் யானையும் நீர் தான் காப்பாற்றணும், பெரிய கிருபையோட நீர் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே கஷ்யபர் யோசனை பண்ணுறார். ததா புத்திரவச்ச ஸ்ருத்வா தாவ் அப்யுத்வீக்ஷ காஷ்யப பிரம்மக்தயோ கதம் முக்திர் பவேதிதி விசிந்தயன். இதை கேட்ட உடனே கஷ்யபருக்கு ஒரு யோசனை வந்ததாம், என்ன பண்ணி இவர்களுடைய பாவத்தை விடுவிக்கிறது? பிரம்மஹத்யா தோஷம் ஒன்று சாமானியப்பட்ட தோஷமே இல்லையே, இவா ரெண்டு பேருடைய தோஷத்தை நான் எப்படி விடுவிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கிறச்சே, தத்யோ பரமதர்மஜா பிரம்மஜானாச்ச நிஷ்கிருத்தியம். பெரிய அதாவது இந்த பரமதர்மஜா அப்படின்னு தர்மசாஸ்திரங்களெல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிறவர், தர்மசாஸ்திரங்களை கரை கண்டவர் இந்த கஷ்யப மகர்ஷி. ஆனபடியாலே அந்த தர்மசாஸ்திரத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை திரும்ப உட்கார்ந்து சிந்தனை பண்ணாராம். தத்யோ பரமதர்மஜா பிரம்மஜானாம் நிஷ்கிருதிம் கபாலபாணி பாஷண்டோ முக்தகேஷோ திகம்பர மிருதாலேபித சர்வாங்கோ வைஷ்ணவம் பிம்பம் அர்ச்சயன் யாவதாயுஷ்சரேத் பூமிம் பிரம்மக்னோகம் இதி ப்ருவன்னே ஏவம் ஹி பிரம்மஹத்யாயா நிஷ்கிருதி ஸ்மிருதி சோதிதா. அவர் யோசனை பண்ணார், தனக்கு தெரிஞ்ச ஸ்மிருதி சாஸ்திரங்கள் அந்த தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் யோசனை பண்ணவர். இல்லை பிரம்மஹத்தியக்கு என்ன ஒரு உபாயம் சொல்லப்பட்டிருக்கிறது, விடுதலை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணால் அவர் ரொம்ப வேடிக்கையாக ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கண்ணில் பட்டது. கபாலபாணிகி, கபாலத்தில் கையில் பிடிச்சிருந்தவன், பாஷண்டகா, அதாவது இந்த பாஷண்ட வேஷம்னாக்கா இந்த நாஸ்திக வேஷத்தை போட்டுண்டவன், முக்தகேஷகா, தலைமையிலெல்லாம் விரிச்சு இருக்கிறவன். இதை சொல்லக்கூடாது இன்னைக்கு இல்லையா, தலைமையில விரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு கிராப் கட்டு அல்லது இந்த தலை விரிகோலம் அப்படின்றது ரொம்ப பிரசித்தமாகிடுது. அதை சொன்னால் அபராதமாகிடும், இருக்கட்டும். ஆனால் இது சாஸ்திரம் சொல்கிறது அனபடியெல்லாம் சொல்லிட்டேன். இது அப்போ இந்த முக்தகேஷகா, இந்த மாதிரி இந்த முக்தகேஷனானவன் திகம்பரன், நக்னமாக இருக்கிறவன், அதாவது வஸ்திரத்தை அணியாதவன், மிருதாலேபித்த சர்வாங்கா, மண்ணெல்லாம் நன்ன உடம்பு முழுக்க நன்னா பூசிண்டு இவன் என்ன பண்ணணும்னா வைஷ்ணவம் பிம்பம் அர்ச்சையன்னு பெருமாளுடைய திருமேனியை கொண்டு அவன் ஆராதித்தானே. ஆனால் எத்தனை நாள் அப்படின்னாக்கா யாவதாயுஷ்சரேத் பூமி, இந்த பூமியில் சுற்றி வந்துட்டே இருக்கணுமா. எத்தனை நாள்னா இருக்கிற வரைக்கும் இந்த பூமியை சுற்றி வரணும். என்ன சொல்லிட்டு சுற்றி வரணும்னா, நான் தான் பிரம்மஹத்திய பண்ணவன், நான் தான் பிராமணர்களை கொன்னவன், நான் தான் பிராமணர்களை கொன்னவன் சொல்லிட்டே வரணுமா. பார்த்தவளெல்லாம் பைத்தியம் நினச்சிக்க மாட்டா, ஆனாலும் அதை சொல்லிட்டே வரணுமா.
அதை காட்டுறதுங்க. யாவதாயுஷ்சரேத் பூமிம் பிரம்மக்னோகம் இது புருவன்னே ஏவம் ஹி பிரம்மஹத்யாயா நிஷ்கிருதி ஸ்மிருதிச்சோதிதா. இந்த மாதிரி ஆயுசு முழுக்க ஒருத்தன் சஞ்சரிச்சே வந்தால், இப்படி சுத்திண்டே வந்தால்தான் அவருக்கு பிரம்மஹத்யா தோஷம் போகும். அண்ணா ஆச்சு. அந்த உடம்புல இருக்கிறச்சேவே இந்த மாதிரி பண்ணணுன்றது. இது வேற ஆமையா உட்காண்டு இருக்கு, ஒரு யானையா உட்காண்டு இருக்கு. அதுவும் பாதி உடம்பு தின்னப்பட்டிருக்கிறது, பாதி உயிர் தான் இருக்கிறது. இதுக்கு எப்படி இப்போ நிஷ்கிருதி காட்டுறது? ஒன்றும் தெரியாம போச்சே, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணார். இத்தியாலோச்ச ததாராஜன்னே காஷ்யபஸ்தை சமன்விதா சித்ததீர்த்தம் அகாத் புண்ணியம் யத் புரா வாசவோஷிதம் ஹத்வா ததீச்சிம் வஜ்ரார்த்தம் பிரம்மர்ஷிம் பாகசாசனா. அதாவது இந்த மாதிரி யோசனை பண்ண இருக்கச்சே சட்டுன்னு அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என்ன விஷயம் ஞாபகம் வந்ததுன்னா, இந்த ஊரில் சித்த தீர்த்தம்னு ஒன்று இருக்கே, இந்த சித்த தீர்த்தத்துக்கு போய் இந்த காரியத்தை கொள்ளலாமே அப்படின்னு ஞாபகம் வந்தது. இந்த சித்த தீர்த்தம் எதுனா நாம் இப்போ ஞாபகம் படுத்திக்க வேண்டியது. முன்னாடி ஒரு அத்தியாயத்தில் இந்த சித்த தீர்த்தத்துடைய வைபவத்தை சொல்லியிருக்கார். இந்திரன் அந்த வஜ்ராயுதத்தை தான் பெறணும் அப்படின்றபடியாலே ததீச்சின்ற மகர்ஷியினுடைய முதுகெலும்பை எடுத்துண்டு அதனாலே வஜ்ராயுதத்தை பண்ணி வச்சுண்டா. இந்த ததீச்சியை தான் வசப்படுத்திக்கிறதுக்கு ஒரு 1000 வருஷம் காலம் அந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடி அந்த பெருமாளை வழிபட்டு அந்த பிரம்மர்ஷியை தான் அதாவது ஆராதித்து வழிபட்டு இந்த மாதிரி வசப்படுத்தினா. கடைசியில் ததீச்சி சொன்னார், சரி என்னுடைய உடம்பை கொடுக்குறேன், என்னுடைய முதுகெலும்பை கொண்டு வஜ்ராயுதத்தை பண்ணி விருத்ராசுரனை கொன்னு நீ சுகமாக இரு அப்படின்னு தன்னுடைய தேகத்தை தியாகம் பண்ணி அந்த முதுகெலும்பை கொடுத்துட்டார். வஜ்ராயம் வந்துடுத்து. விருத்ராசுரன் அப்படின்னு கொன்னுட்டார். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, அந்த விருத்ராசுரன் அசுரனா இருந்தாலும் ஒரு பிராமணன், ஆறுபடியால் அது எப்பேற்பட்டவனாக இருந்தா ஒரு பிராமணனை கொன்ன தோஷம்ன்றது இந்திரனையும் விடலை. அது அசுரனையா இருந்தாலும் பிராமணனை கொன்ன தோஷம்ன்றது இந்திரனையும் விடலை. அப்பேற்பட்ட அந்த இந்திரனுக்கு அந்த பிரம்மஹத்யா தோஷம் வர்ற காலத்தில் சித்த தீர்த்தம்ன்ற இடத்துல தான் தீர்த்தமாடி அவர் அந்த பாவத்தை போக்கின்னு இருக்கார் அப்படின்றது ஞாபகம் வந்துடுத்து கஷ்யப மகர்ஷிக்கு. அதை காட்டுறாருங்க. சித்த தீர்த்தம் அகாத் புண்ணியம் யத் புரா வாசவோஷிதம் ஹத்வா ததீச்சிம் வஜ்ரார்த்தம் பிரம்மர்ஷிம் பாகசாசனஹா வியபோஹயத் பிரம்மஹத்யாம் யத்ர விஷ்ணும் சமர்ச்சயன். ததீச்சின்றவரையும் கொன்ன பாவம், விருத்ரன்றையும் கொன்ன பாவம். இதெல்லாம் எப்படி போச்சுன்னா அந்த சர்வ தீர்த்தத்தில் தான் தீர்த்தமாடி தான் அதை போக்கின்றார் அப்படின்னு காட்டுறது. எத்ரேஷ்ட சித்திதம் லிங்கம் சித்த தீர்த்தஸ்ய சோத்தரே தத்ராஜகாம தௌகிருஹ்ய காஷ்யபோ கஜகச்சபோ. அந்த இஷ்டசித்தி அப்படின்ற அந்த தீர்த்தம் இருக்கிறதே, அந்த இஷ்டசித்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு லிங்கத்தை அங்கே பிரதிஷ்டாபனம் பண்ணி அவன் வழிபட்டிருக்கான் அப்படின்னு பார்த்து. எத்ரேஷ்ட சித்திதம் லிங்கம் சித்த தீர்த்தஸ்ய சோத்தரே தத்ர அஜகாம தௌகிருஹ்ய காஷ்யபோ கஜகச்சபோ ஸ்நாபகித்வா சித்த தீர்த்தே ஜப்த்வா மந்திரை சுபாவனைஹி. உடனே அந்த யானையும் அந்த ஆமையும் கொணந்து இந்த சித்த தீர்த்தத்தில் குளிப்பாட்டி அதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் பாவனமான புண்ணியமான அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கு குளிப்பாட்டின உடனே நிஷ்கிருத்திம் பிரம்மஹத்யாயாக காரியாமாச சாஸ்திரதா. சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரியே அவர்களுடைய பிரம்மஹத்யா தோஷத்தை போக்கினார் கஷ்யபர். அது ரெண்டும் சுத்தமாயிடுத்து. லிங்கம் சம்ஸ்தாபிய ருத்ரஸ்ய தாபியாம் பலிமகாரயத் சித்த தீர்த்தஸ்ய சைஷான்யே தேசே லிங்கம் கஜாபிதம் தட்சிணே கச்சபாக்கியம் ஹி லிங்கம் கச்சப முக்திதம். சித்த தீர்த்தம் இருக்கிறது. இந்த சித்த தீர்த்தத்துக்கு தட்சிணத்திலே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணார். அதுக்கு தான் கச்சபேஸ்வரர்னு பேர். அதான் இங்கே காட்டுறார். சித்த தீர்த்தஸ்ய ஐஷான்ய தேசே லிங்கம் கஜாபிதம். அதுக்கு ஈசான திக்பாகத்தில், அதாவது அந்த சித்த தீர்த்தம் நடுவில் இருக்கிறதுனா தட்சிணத்தில் இந்த பக்கம் ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணார். அங்கே இந்த ஆமையானது வழிபட்டு அந்த சிவனை வழிபட்டு அது சித்தி அடைஞ்சிருத்து. அந்த தீர்த்தத்துக்கு வேற இன்னொரு ஐசான்ய மூலையில் எதிர்பக்கத்தில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணார். அந்த இடத்துல கஜலிங்கம்னு பேர். அந்த யானை வழிபட்டு அங்கே அது சித்தி அடைஞ்சிருத்து. அப்போ 2 லிங்கங்களை அவர் ஸ்தாபனம் பண்ணினார் அப்படின்னு காட்டுறார். ஏவம் கிருத்தா ததஸ்தாபியாம் நிஷ்கிருதிம் காஷ்யபோ யயௌ. இந்த மாதிரி 2 லிங்கங்களை ஸ்தாபனம் பண்ணினவர். அவ 2 பேருக்கும், அதாவது ஆமை யானை இவா 2 பேருக்கும் அந்த ஹத்யா தோஷங்களை போக்கினவர். அதுக்கப்புறம் தான் வந்த இடத்துக்கு திரும்பி போனார். காஷ்யபே, அதாவது கருடோப்பி அமிர்த பிரேப்சுகு ஜகாவ திரிதிவம் ததா. அதுக்கப்புறம் வைனதேயனோ கருடாழ்வானோ அவர் எதனால இங்கே வந்தார்? முதல்ல தன்னுடைய தாயாருடைய தாசியத்தை விடுவிக்கிறதுக்கு அமிர்தம் கொன்றணுன்ற போடுற வழியில தானே இதெல்லாம் நடந்திருக்கு.
அப்போ அவரும் இதெல்லாம் நடந்தது சந்தோஷமாச்சு, நானும் பாவத்தினும் விடுபட்டேன், இவா 2 பேரும் விடுபட்டான் தெரிஞ்சுட்டு அவரும் தன்னுடைய காரியத்தை பார்த்து போனார். இல்லை தேவலோகத்துக்கு போய் அமிர்தத்தை கொண்டதுக்கு அவர் கிளம்பி போயிட்டார். காஷ்யபேன சபுத்திரேன தாரிதௌ பிராமணாவுபௌ திவ்யரூபதரௌ பூத்வா திவம் ஆருஹுதர் நிருபா. இந்த பக்கம் இந்த ஆமை யானை 2 பேர் இருக்காளோ இல்லையோ, சுயாஜன் யாஜகன் 2 பேர் இருக்காளோ இல்லையோ, இவா 2 பேரும் இந்த கஷ்யபராலையும் அவருடைய பிள்ளை கருடாழ்வானாலையும் தங்களுடைய பாவங்களை போக்கி கொண்டவர்களாய் ஒரு திவ்ய ரூபத்தை எடுத்துட்டு அவர்களும் ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டா அப்படின்னு காட்டுறது. ஏவம் புறா கருடேன அபியுபேத்திய சத்யவிரதே நிர்மிதம் காஷ்யபேன தற்பாபகம் புண்ணியதம் சாப்பி யஸ்மாத் தத்காருடம் தீர்த்தம் அபூன் நிருபேந்திர. அப்போ எந்த காரணத்தினாலே இந்த கருடனை ஒரு வியாஜமாக கொண்டு கஷ்யபர் இங்கே ஒரு தீர்த்தத்தை நிர்மாணம் பண்ணி அதில் கருடாழ்வானியும் குளிப்பாட்டி பாவத்தை எல்லாம் போக்கி இந்த ஆனையும் யாமையும் பாவத்தினும் விடுவிச்சாரோ ஆனபடியாலேயே இந்த தீர்த்தத்துக்கு கருட தீர்த்தம் அப்படின்னு பேராய்த்து அப்படின்னு நாரதர் அம்பரீஷனுக்கு சொல்றதோட இந்த 6வது அத்தியாயம் முற்று பெறுகிறது. இதுக்கப்புறம் 7வது அத்தியாயத்தில் மேல்கொண்டு இன்னொரு தீர்த்தத்துடைய வைபவத்தை தான் அதாவது விளக்க போறார் இந்த நாரத பகவான். அது என்னன்றதை நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.